யாரோ ரெண்டு விளாகர் பாத்தீங்கன்னா அபாண்டட் பிளேஸான ஒரு குகையில பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல விளாகிங் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த விளாகர்ஸ் அந்த குகைக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமும் அந்த குகையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சில விஷயங்கள் அப்நார்மலா இருந்திருக்கு. இருந்தாலும் இது எல்லாமே பட்ட பகல்ல தான் ரெக்கார்ட் செய்யப்படுதுன்னு சொல்லி ரொம்பவே சாதாரண நிலையில தான் அந்த ஒரு இடத்துல தைரியமா போக செஞ்சிருக்காங்க. இவங்க தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பெண் பறந்து போறது இந்த ஒரு வீடியோல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோல அந்த இடத்துல பிறந்த இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் சொல்லப்படுற சூனியக்காரி மாதிரி தான் தெரியுது. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட்டுல அது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில இவங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கும் வெளியில உட்கார்ந்துகிட்டு தான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்துல அதை பாக்குறதுக்கு மனிதன் மாதிரி இல்ல. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்ப அதை நேராவே பார்க்கலங்கிறதையும் அவங்க ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த ஒரு உருவம் சிக்கிருக்கிறதே அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜூம் பண்ணி பார்க்குறப்ப கூட இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது தெரியல. அதே சமயத்தில் இது மனிதனே இல்லைங்கிறதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சோசியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து ஒரு பெண் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண் ரொம்பவே தைரியமா தனியா வந்ததாகவும் அவங்கள தவிர அந்த ஒரு இடத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ எடுத்த இந்த பெண் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமானுஷ்ய நடமாட்டங்கள் அதிகமா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இதற்கு சாதகமா அவங்களுக்கே தெரியாம இப்படி ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னுடைய கேமரால வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இது கூடவே இப்படி ஒன்று தன்னுடைய கேமரால சிக்கிருக்குன்னு தெரியாம தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கண்டினியூஸா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை எடிட் பண்றப்ப தான் இப்படி ஒன்று சிக்கிருக்கிறதே அதன் பிறகு தான் அவங்களுக்கே தெரிய வந்ததா சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கண்ட்ரியான உகாண்டா நாட்டுல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா மிட் நைட்ல கார்ல டிராவல் பண்ண ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சாலையோரமா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறது பார்த்துட்டு அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை ஆரம்பத்துல பாக்குறப்ப மர்மமான உயிரினம் தான் ஏதோ ஒண்ணு அந்த ரோடோரமா இருக்குங்கிறத எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சவங்க கிட்ட போக போக தான் தெரிஞ்சிருக்கு அது மர்மமான உயிரினமே இல்லங்கிறது. இருந்தாலும் இதை பாக்குறதுக்கு அப்படியே இது மனிதனோட உருவளவுல தான் இருந்திருக்கு. ஏன் இது மனிதனாவே தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கலாம் சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல பேய் பிடிச்சி பாதிக்கப்பட்ட மனிதர் தான் இதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் அந்த ரோட கிராஸ் பண்ண முடியாம இந்த கார்ல டிரைவ் பண்ண ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அதே இடத்துல ரொம்ப நேரமா நின்னுட்டு வீடியோ தான் எடுக்க செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு விளாகர் பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு அபாண்டட் பில்டிங்ல பாத்தீங்கன்னா விளாக் பண்ணலான்னு போயிருக்காரு. மிட் நைட்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த விளாகர் தனியா தான் அந்த ஒரு பில்டிங்க்கு போகவே செஞ்சிருக்காரு. இந்த விளாகர் அந்த பில்டிங்குள்ள என்ட்ரானதுமே இவருக்கு பலவிதமான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே சமயத்துல தன்னை சுத்தி யாரோ சில பேர் கூட்டமா நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. சரி இதெல்லாம் கற்பனையா இருக்குன்னு சொல்லி கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்காரு. இவருடைய கேமரால பாத்தீங்கன்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஆரம்பத்துல எதுவுமே சிக்கல. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ரூம்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பெண்ணோட உருவத்துல ஏதோ ஒண்ணு அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கு. அதே சமயத்துல தன்னை யாரோ ஒருத்தவங்க நோட்டீஸ் பண்றாங்கன்னு சொல்லி அது எப்படி பாக்குதுங்கிறத நீங்களே பாருங்க. தலைய பின்புறமா சாட்சி அவங்க யாருங்கிறத பார்க்க செஞ்சிருக்கு. இத உடனே பார்த்துட்டு பயத்துல பாத்தீங்கன்னா அந்த விளாகர் பயங்கரமா ஓட செஞ்சிருக்காரு. மறுநாள் தான் ரெக்கார்ட் செஞ்சத ஒவ்வொன்றையும் இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. வெளிநாட்டுல மார்ச்சரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தன்னுடைய ஷிஃப்ட்டை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற சமயத்துல இறந்ததாக சொல்லப்பட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா பெட்ல கட்டி வச்சிருந்திருக்காங்க. செத்ததாக நம்பப்பட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா உயிரிட வந்து துடிச்சதை பார்த்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா அதை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இத பாக்குறதுக்கு அப்படியே செத்து போனவரு உயிரோட வந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. செத்து போனதாக நம்பப்பட்ட அந்த நபரோட உடம்பு கை கால்கள்லாம் கட்டப்பட்ட நிலையில இருந்ததுனாலதான் இந்த நபர் தைரியமா வீடியோ எடுத்ததாகவும் இந்த வீடியோ எடுக்கிற இந்த நபர் தவிர அந்த ஒரு இடத்துல வேற யாருமே இல்லங்கிறதான் சொல்லிதான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காரு. சரி செத்து போன யாரோ ஒருத்தவங்க திடீர்னு உயிரோட வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த காட்சியை நேர்ல பார்த்தா அந்த மார்ச்சில வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உயிரற்ற ஒரு உடல் உயிர் வந்து துடிச்சா மாதிரி தான் தெரிஞ்சதுங்கிறத சொல்லியிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை எடுக்க செஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு.
யூஎஸ்ல ஆர்கன்சஸ் ஸ்டேட்ல ஜெட்சோனியாங்கிற சிட்டில இருக்கக்கூடிய ஒரு செமெட்ரியில தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒரு செமெட்ரியை பாத்தீங்கன்னா நைட் டைம்ல யாரோ ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ட்ரோன் கேமரா மூலமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதற்கு காரணம் அந்த செமெட்ரியில ஏதாவது வித்தியாசமா சிக்குதான்னு சொல்லி தான் இந்த ட்ரோன் கேமராவை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த செமெட்ரி மேல பறக்க விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி ஆரம்பத்துல எதுவுமே சிக்காட்டியும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறப்ப பெண்ணோட உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி மூவ் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வீடியோ பார்த்த யூஎஸ் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா சூனியக்காரியா இருக்கணுங்கிறத தான் சொல்றாங்க. பொதுவா சிசிடிவி கேமரால தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ பல மர்மமான காட்சிகள் சிக்கவே செஞ்சிருக்கு. அதன்படி ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் ஷேடோ பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகிறது இந்த ஒரு வீடியோல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அது மனிதனே இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. அப்பனா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா இது பாத்தீங்கன்னா கண்ணிமைக்கை எடுத்துக்கொள்ளும் நேரத்துக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தா பல பேருக்கு பல விதமான கொஸ்டின் எழுந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது பேயா இருக்குமான்னு சொல்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா கேட்க செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா ஆப்பான டிக்டாக்ல பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ரில்லுங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும் அந்த வீட்டுல வளரக்கூடிய அவருடைய நாய் பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ரியாக்ட் பண்றதாவும் தொடர்ந்து ஒரே இடத்தை பார்த்து ரொம்ப நேரமா குறைக்க செஞ்சதாவும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அவரையும் அவருடைய நாயை தவிர அந்த ஒரு வீட்டுல வேற யாருமே இல்லங்கிறதையும் இது கூடவே பட்ட பகல் நடந்த இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா அவரை பயங்கரமா ஆச்சரியப்படுத்தியதாகவும் சொல்லியிருக்காரு. பொதுவா பெட்ஸோட கண்களுக்கு அமானுஷியம் தெரியுங்கிறத எத்தனை நாள் வரைக்கும் நம்ம கேள்விதான் பட்டிருப்போம். ஆனா நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்பட்ட பல வீடியோக்களை இது மாதிரி ஒன்னு பார்த்திருந்தாலும் ஆனா இந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில என்ன பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்ததுக்கு அப்புறமும் அதன் பிறகு அதே வீட்டுல தான் ஒரு குடியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது மாதிரி வீட்டுல நீங்க தங்கி இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதன் பிறகு அந்த வீட்டுல நீங்க ஸ்டே பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டெஸ்லா கார்ல பாத்தீங்கன்னா பல அட்வான்ஸ்டு ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷன்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு தான் பாத்தீங்கன்னா டெஸ்லா காருக்கு வெளியில பொருத்தப்பட்ட சென்சார்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஒரு உருவத்தை கொடுத்து அது மானிட்டர்ல காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா இந்த படியில பாத்தீங்கன்னா அந்த டெஸ்லா கார் ஓட்டக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு செமெட்ரி பக்கத்துல ரன் பண்ணிக்கிட்டு போயிருக்காரு. அப்போதைக்கு மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அவருடைய காருக்கு முன்னாடி நகர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அதோடைய காருக்கு வெளியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதர்களுமே இல்லங்கிறத நிரூபிச்சு அதை வீடியோ எடுக்கவும் செஞ்சிருக்காரு. அதுலயும் அவருடைய காருக்கு பக்கத்துல க்ளோஸா வரதையும் காமிச்சிருக்காரு. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா யாருமே இல்லங்கிறதையும் காமிச்சிருக்காரு. இதே போலவே அந்த இடத்துல அவரு ரொம்ப நேரமா இருந்திருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய பல உருவங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா வெளியில நம்ம பாக்குறப்ப கல்லறைகளை தவிர அந்த ஒரு இடத்துல வேற எதுவுமே இல்ல. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டெஸ்லா கார்ல பாத்தீங்கன்னா இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே மெஜாரிட்டியான பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று டிடெக்ட் பண்ணிருக்கணுங்கிறதையும் அது கண்டிப்பா பேயா தான் இருக்கணுங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. செத்து போன ஒருத்தவங்களை கல்லறையில புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க உயிரோடு வந்தா எப்படி இருக்கணும் ஒரு கணம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கதான் செஞ்சிருக்கு. ஏன்னா இறந்ததாக சொல்லப்பட்ட யாரோ ஒருத்தவங்க காஃபின்ல வச்சு அடிச்சு அவங்கள பாத்தீங்கன்னா புதைக்கிறதுக்கு முற்படுறாங்க. ஆனா இதற்கு மத்தியில அவங்க உயிரோடு இருக்கிறது அதன் பிறகுதான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. காரணம் அந்த காஃபின்குள்ள இருக்கிற கிளாஸ் மூலம் அவங்க உயிரோடு இருக்கிறது நல்லாவே தெரிய வந்திருக்கு. இது கூடவே அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அசைவுகளும் தெரிய வந்திருக்கு. உடனே இதை பார்த்த யாரோ ஒருத்தங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட குழி தோண்டி அதுல பாத்தீங்கன்னா புதைக்க போற கட்டத்துல இவங்க உயிரோடு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு இவங்களுக்கு என்ன ஆனிச்சுங்கிறது பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. நைட்டு 11 மணிக்கு மேல பஸ் டைமிங்லாம் முடிஞ்சு ஒரு பஸ் பாத்தீங்கன்னா டெப்போக்கு போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு சமயத்துல லாஸ்டா பயணிக்கக்கூடிய ஒரு பயணிகிட்ட பாத்தீங்கன்னா பஸ் கண்டக்டர் அந்த பயணிகிட்ட போய் டிக்கெட் கொடுத்துருக்காரு. ஆனா அப்போதைக்கு தான் அந்த பஸ் கண்டக்டருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஏன்னா இதுல இருக்கக்கூடியது ஒரு பெண் தான். ஆனா அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா முகமே இல்லங்கிறத நோட் பண்றாரு.
உடனே கண்டக்டர் பாத்தீங்கன்னா பஸ்ஸை நிறுத்த சொல்லிட்டு டிரைவரும் கண்டக்டரும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுகிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது கூடவே முகத்துல கவர் பண்ணப்பட்டிருக்கிற துணியை எடுக்க சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபேஸே இல்லங்கிறத அவங்க 2 பேருமே பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு அந்த இடத்துல தெரியக்கூடியது எல்லாமே இருட்டு தான். உடனே அவங்க பஸ்ஸை விட்டு வெளியில வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பெண்ணை பிடிச்சு கொடுத்ததா சொல்றாங்க. இப்படி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல இருக்கே தவிர இந்த வீடியோ எந்த இடத்துல எடுக்கப்பட்டது, இந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண் யாரு, இந்த பஸ் எந்த டெப்போக்கு போறப்ப எடுக்கப்பட்டதுங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. இதற்கு முதன்மை காரணமே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டா தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மலேசியா நாட்டில் ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த படியில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட தூண்ல ஏறுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் ஹாரர் மூவில இருக்கக்கூடிய கோஸ்ட் மாதிரி தான் இவங்க தெரியவே செஞ்சிருக்கிறாங்க. 0 கிராவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு தூண்ல ஏறக்கூடிய இந்த பெண் யாருங்கிறது தெரியல. ஆனா தன்னை யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு அதன் பிறகு மேலே போய் கத்த செஞ்சிருக்கு. மலேசியா நாட்டில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அதே சமயத்தில் இந்த வீடியோல இருக்கக்கூடியது கண்டிப்பா ஒரு சூனியக்காரி தான் இருக்கணுங்கிறத எக்கச்சக்கமான பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா வெல் ட்ரைனரால கூட அசால்ட்டா அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏற முடியாது. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரக்பி ஸ்டேடியத்துல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ரக்பி ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஒரு பெண் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. இது கூடவே அவங்க பண்றத பாக்குறதுக்கு அப்படியே யாருக்கோ ஒருத்தவங்களுக்கும் சூனியம் வைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கையில பொம்மையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில பாத்தீங்கன்னா குண்டூசி வச்சு அந்த பொம்மையை கண்டினியூஸா குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஆடியன்ஸ்க்கு மத்தியில யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த பொம்மையோட ஷர்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 15 நம்பர் இருக்கு. அன்னைக்கு மேட்ச்ல 15 ஜெர்சி அணிஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா விளையாடவும் செஞ்சிருக்காரு. அவரோட பேர் தான் பேட்ரிக் மேகோம்ஸ். அன்னைக்கு மேட்ச்ல அவர் பாத்தீங்கன்னா சரியான முறையில விளையாடவே இல்லங்கிறதையும் மேட்ச் தோக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்ததாவும் நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இதற்கு காரணம் இந்த பெண் தானாங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. ஆனா இதற்கு மத்தியில இந்த பெண் யாரு, இந்த பெண் எதற்காக இப்படி செய்யறாங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு மத்தியில பாத்தீங்கன்னா சைலண்டா யாரோ ஒரு நபர் இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. அமானுஷிய காட்சிகள் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விதமா ரெக்கார்ட் செய்யப்பட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு பஸ்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட அமானுஷிய காட்சி தான் இது. ஏன்னா பஸ்ஸை டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர் பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸை பார்க்கறதுக்கு திரும்பி பார்க்காம அவங்கள பார்க்கறதுக்காகவே பஸ்ல இருக்கக்கூடிய கேமரா மூலமா தன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மானிட்டர்ல பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு இடத்துல இதை செட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுலயே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி சிக்கதான் செஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த கேமரால பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சிக்க செஞ்சிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்டது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு மனிதன் மாதிரி இருந்திருக்கு. இதை உடனே பார்த்தா அந்த பஸ்ல இருக்கக்கூடிய கண்டக்டர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லங்கிறத நிரூபிச்சும் காட்டியிருக்கிறாரு. ஆனா இந்த மானிட்டர்ல தெரியக்கூடியது என்னங்கிறது பாத்தீங்கன்னா அவங்கள பயங்கரமா குழப்பமடைய செஞ்சிருக்கு. இத வீடியோல பாக்குறப்பவே நம்மளுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தாலும் அந்த பஸ் டிரைவரும் அந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா இதை நேராவே பார்த்திருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஒரு இடத்துல இருக்கவே செஞ்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய நிலைமை அந்த ஒரு இடத்துல எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. மனிதர்களே செல்ல முடியாத அதே சமயத்துல மனிதர்கள் செல்றதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரோன் கேமராவை பறக்க விட்டு அந்த இடத்தை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த ஒரு ட்ரோன் கேமரால ஆரம்பத்துல எதுவுமே சிக்கல. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கக்கூடிய 3 பேர் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயத்துல இவங்க 3 நபர்களும் ரிச்சுவல் ஆக்டிவிட்டில ஈடுபடுற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க பாத்தீங்கன்னா தங்களை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு கலைஞ்சு போயிருக்காங்க. இவங்க கலைஞ்சு போறத பாக்குறதுக்கு அப்படியே பர்ஃபெக்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கலைஞ்சு போயிருக்காங்க. இந்த வீடியோவை இன்டர்நெட்ல பார்த்து பல பேருக்கு பலவிதமா கேள்விகள் எழுந்திருக்கு. அதே சமயத்துல இந்த 3 நபர்களும் யாருங்கிறது இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த வீடியோல இருக்கக்கூடிய இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவங்கள சூனியக்காரங்கள்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்காங்க.
நட்டாஷாங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனாலவே அவங்க கிட்ட சரியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதனாலவே அவங்களுடைய வீட்டுக்கு முன்புறத்திலும் சரி பின்புறத்திலும் சரி ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்றாங்க. இவங்க கேமராவை செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல பெருசா எதுவுமே நடக்கவே இல்லைங்கிறதையும் அதன் பிறகு பிப்ரவரி 10 2025 வருஷம் அதிகாலை 4:28 மணிக்கு மேல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஒரு காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சில விஷயங்கள் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருந்திருக்கு. இது கூடவே நிறுத்தப்பட்ட ஒரு சைக்கிள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது கீழே விழுந்திருக்கு. இதுல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பேட்டரி சைக்கிள் கூட கிடையாது. இதனாலவே இது எப்படி தன்னாலவே இயங்கி கீழே விழுந்ததுங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருங்குழப்பமா இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க.